அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சாப்பிடக்கூடிய விஷயம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதனால் ஏதாவது பக்க விளைவுகளும் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எப்போ சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாப்பிட்றது, குறிப்பிட்ட காலகட்டத்தில் சாப்பிடாம இருக்கிறது, இதை தான் நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு விரத முறையாக சொல்கிறோம். ஸோ இதை எப்படி இதை நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6/8 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது, 8 மணி நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்றது. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா 5/2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 5 days வாரத்தில் நல்லா சாப்பிடலாம், 2 நாள் ரொம்ப கலோரி ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு 400-500 கலோரி மட்டும் இருக்கிற மாதிரி சாப்பிட்றது. இன்னொரு வகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்றது, ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது, அடுத்த நாள் ஃபுல்லாக சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு முறையும் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் வாரத்துக்கு 2 நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது, அது ஒரு முறையாக செய்கிறாங்க. இன்னும் சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றத கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பல வகையில் கடைபிடிக்கப்படுது. ஆனால் இதனால் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சீராக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்போது உடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அதிகரித்து கெட்ட கொழுப்பு கரைஞ்சு உங்களுடைய உடல் எடை நல்லா குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் உடலில் குரோத் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கான ஹார்மோனுடைய அளவை இது அதிகப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்கள் தசைகளுடைய அளவு அதிகரிக்கும், மசில் மாஸ் அதிகரிக்கும், எக்ஸசிவான ஃபேட் கரைஞ்சிரும், கொழுப்பு கரைஞ்சிரும். ஸோ இது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடல் இழைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது, வெயிட் லாஸ் ஆகிறோங்கும் பொழுது குழையாமல் இழைக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம மசில் பில்ட் ஆகணும். அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா ஆட்டோஃபேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம உடலில் ஒரு சுத்திகரிப்பு மிஷின் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடலில் கழிவு வர 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 அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குங்கிற விரத முறையாக சொல்லப்படுது. அதே மாதிரி உடல் எடை குறையறதோடு சேர்த்து இரத்த சர்க்கரையோடைய அளவையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதாக சொல்லப்படுது. ஹார்மோன் சுழற்சியை சீராக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதிகுருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய BP கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு, குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது நமக்கு ரொம்ப நாட்கள் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நீங்கள் நாள்பட இப்போது தைராய்டுக்காகவோ இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காகவோ தொடர்ச்சியான மருந்து மாத்திரைகளோ ஸ்டீராய்டோ நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த விரத முறை சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போது நம்மளுடைய வாழ்நாள் அதிகரிக்கணும், லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகணும், ஒரு 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 80 வயசு வரைக்கும் வாழணும்னா ஏதாவது ஒன்று பண்ண முடியுமானா அது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறதும் சொல்லப்படுது. கேன்சர் மாதிரியான ஆயுட்கால நோய்கள் உயிர்கொல்லி நோய்களாக சொல்லப்படக்கூடியது வராமல் தடுக்கக்கூடிய தன்மையும் வந்தால் அதனுடைய வேகத்தையும் வீரியத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கிறதாக இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது நம்ம நரம்புகளை
செயல் இழக்க செய்யக்கூடிய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம உடல்ல சிலது இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மறதி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சீமர்ஸ் டிசீஸ். ஸோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல்லாம் வந்து அது ஒரு 70-80 வயது வந்து கடந்து தான் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 50 வயது கடக்கும் பொழுதே அல்சீமர்ஸ் டிசீஸ் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி நரம்பு செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வரக்கூடிய நோய்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற விரத முறை வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. நடுக்கு வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன்ஸ் டிசீஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ அப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இவ்வளோ நன்மைகள் இருக்கு டாக்டர், ஆனால் அதுல எதுவும் கெடுதி கிடையாதா, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-2 சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதாங்க செய்யுது. ரொம்ப பசியை அதிகரிச்சு உங்களுக்கு கோபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து உருவாக்கலாம். உங்களுடைய மூட் ஸ்விங்ஸை அதிகப்படுத்தி உங்கள் மனப்பதட்டம், ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிப்ரெஷன் கொஞ்சம் கூடுறதெல்லாம் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டைமில் வரும். பிகாஸ் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்கள் உடலில் அந்த சக்தி குறைபாடு காரணமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த ஈட்டிங் விண்டோ ஒரு 8 ஹவர்ஸ் நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கு இல்லையா, அந்த 8 ஹவர்ஸ் சாப்பிடலாங்கிற பீரியட்ல வந்து நீங்க நிறைய சாப்பிட்டுடுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதா நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே நிறைய பக்க விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்லயும் சரி, ரொம்ப நிறைய ஒரு உங்க உடல்ல வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது நோய்களால நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா நீங்க இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து எடுக்க முடியாது. ஒரு மருத்துவருடைய அறிவுரையின் பேர்ல தான் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய இந்த விரத முறையில நம்ம என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா மொத்தத்துல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விண்டோக்குள்ள நீங்க ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அந்த விண்டோ பீரியட்லயுமே நீங்க எடுத்துக்க வேண்டிய மாவு பொருள் 40%, 30% வந்து புரதம், 30% வந்து நார்ச்சத்து அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்குமே ஒரு ஆரோக்கியமான முடிவாகத்தான் இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் அதை வந்து கடைபிடிக்கும் பொழுது அதனுடைய முழுமையான பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.